வணக்கம். இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. ரணில் இந்திய தூதுவர் திடீர் சந்திப்பு. 2025 சர்வதேச அளவில் படுகொலை செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான செய்தியாளர்கள். இடியுடன் கூடிய பலத்த மழை. விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக யாழில் சனியன்று மாபெரும் போராட்டம். புலிகளை அழித்தவரை அரசு வேட்டையாடுவதா? சுரேஷ் சாலே கைதுக்கு உதய கம்மன்பில கடும் எதிர்ப்பு. இலங்கையில் அதிகரித்துள்ள வறுமை கோடு. வெளியானது அறிக்கை. பணி பகிஷ்கரிப்பில் குதிக்கும் மின்சார மற்றும் சுங்க தொழிற்சங்கங்கள். சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட ராணுவ சிப்பாய் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ்யா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒரே அணியின் கீழ் கொண்டு வருவது தொடர்பாக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சில அரசியல்வாதிகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று சந்தித்து பேச்சு நடத்தியிருந்தனர். இந்த பேச்சு முடிவடைந்தவுடனேயே இந்திய தூதுவர் அவரை சந்தித்தமை அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிக்கும் இந்திய தூதுவருக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்த உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. எனினும் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உலகம் முழுவதும் கடந்த 2025 ஆண்டில் செய்தி சேகரிப்பு பணியின் போது 129 செய்தியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பத்திரிகையாளர் பாதுகாப்பு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டுகளை விட புதிய உச்சம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த உயிரிழப்புகளில் 3/2 பங்கு இஸ்ரேலின் தாக்குதல்களால் நிகழ்ந்துள்ளன. இதில் காசாவில் கொல்லப்பட்ட பலஸ்தீன செய்தியாளர்கள் மட்டுமின்றி ஜேமனில் ஹவுதி ஊடக மையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த 31 ஊடக பணியாளர்களும் அடங்குவார். மேலும் நவீன போர் முறையில் ட்ரோன் தாக்குதல்கள் செய்தியாளர்களை கொல்லும் புதிய ஆயுதமாக உருவெடுத்துள்ள நிலையில் கடந்த ஆண்டில் மட்டும் 39 செய்தியாளர்கள் இந்த தாக்குதலுக்கு பலியாகியுள்ளனர். போர் வலயங்களை தவிர்த்து மெக்சிகோவில் 6 பேரும் பிலிப்பைன்ஸில் 3 பேரும் கொல்லப்பட்டுள்ளனர். இந்தியாவில் ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டிய முகேஷ் சந்திரகர் போன்ற செய்தியாளர்களின் மரணம் உள்ளூர் அளவிலான ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாகியுள்ளது. செய்தியாளர்களை கொல்வது மட்டுமன்றி அவர்களின் குடும்பத்தினரை குறிவைக்கும் போக்கும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக காசாவில் 700க்கும் மேற்பட்ட செய்தியாளர்களின் உறவினர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அதேவேளை 2025 டிசம்பர் நிலவரப்படி சீனா, மியான்மர் மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளில் சுமார் 330 செய்தியாளர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாணத்தின் கடலோர பகுதிகளில் காலை வேளையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. அதேபோல் நாட்டின் தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று மாலை 2 மணிக்கு பின்னர் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் மத்திய, சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, மொனராகலை, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம் என்னும் தொனிப்பொருளில் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க கோரி நாளை மறுதினம் சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. தாயக செயலணியின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள இந்த போராட்டம் அன்றைய தினம் காலை யாழ் பொது நூலகத்திற்கு முன்பாக ஆரம்பமாக உள்ளது. அங்கிருந்து பேரணியாக செல்லும் போராட்டக்காரர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தை சென்றடைந்து தமது கோரிக்கைகளை முன்வைக்கவுள்ளனர். யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தாயக செயலணியின் பிரதிநிதிகள் இந்த போராட்டம் குறித்த விவரங்களை வெளியிட்டனர். இதன்போது கட்சி பேதங்களை கடந்து அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் மற்றும் பொது
பொதுமக்கள் என்று அனைத்து தரப்பினரையும் இந்த போராட்டத்தில் கைகோர்க்குமாறு அவர்கள் அழைப்பு விடுத்தனர். தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தினால் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்த சட்டத்தை நீக்குவதாக வாக்குறுதியளித்தே தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் பழைய சட்டத்தை நீக்குவதற்கு பதிலாக அதற்கு மாற்றாக புதியதொரு சட்டத்தை கொண்டுவர அரசாங்கம் முயற்சிக்கின்றது. எம்மை பொறுத்தவரை இந்த சட்டம் பழையதோ அல்லது புதியதோ அதன் வடிவம் எதுவாக இருந்தாலும் அது தேவையற்றது. மக்களை பாதிக்கும் இத்தகைய கொடிய சட்டங்கள் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. அரசின் புதிய சட்ட முயற்சியை கண்டித்தும் நீதியை வலியுறுத்தியுமே இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டமையானது அரசின் திட்டமிட்ட பழிவாங்கல் நடவடிக்கை என்று முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில குற்றம் சாட்டினார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் மேலும் கூறியதாவது, புலிகளுக்கு எதிரான இறுதிப் போரின் போது சுரேஷ் சாலே நாட்டுக்காக பாரிய பங்களிப்பை வழங்கிய ஒரு அதிகாரியாவார். அத்தகைய ஒருவரை பழிவாங்கும் நோக்கம் பிரிவினைவாத சக்திகளுக்கு நீண்ட காலமாகவே இருந்து வருகின்றது. தற்போது நடைபெற்றுள்ள இந்த கைது நடவடிக்கையின் பின்னணியில் அத்தகைய சக்திகளின் தூண்டுதல் இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தின் உண்மையான சூத்திரதாரி யார் என்பது கண்டறியப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த தாக்குதலுடன் தொடர்பில்லாத அப்பாவிகளை திட்டமிட்ட அடிப்படையில் இலக்கு வைத்து தண்டிப்பதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இத்தகைய அநீதியான செயற்பாடுகளுக்கு எதிராக நாம் முன்னின்று குரல் கொடுப்போம் என்றார். இலங்கையின் அதிகாரப்பூர்வ வறுமை கோடு டிசம்பர் 2025 புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடுகையில் 2026 ஜனவரியில் அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. இலங்கையின் ஒட்டுமொத்த வறுமை கோடு 2025 டிசம்பரில் ரூபாய் 16,658 ஆக இருந்து 2026 ஜனவரியில் ரூபாய் 16,730 ஆக உயர்ந்துள்ளதாக அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களத்தின்படி கொழும்பு மிக உயர்ந்த வறுமை கோட்டை பதிவு செய்துள்ளது. ஜனவரியில் ரூபாய் 18,044 ஆக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இது டிசம்பர் 205 ரூபாய் 17,966 ஆக இருந்தது. கொழும்பிற்கு அருகிலுள்ள ஹம்பகா மாவட்டம் ரூபாய் 17,951 வறுமை கோட்டுடன் இரண்டாவது இடத்தை பிடித்தது. அதைத் தொடர்ந்து ரூபாய் 17,593 வறுமை கோட்டுடன் நுவரெலியா மாவட்டம் இரண்டாவது இடத்தில் உள்ளது. மொனராகலை, கிளிநொச்சி மற்றும் அம்பாந்தோட்டை போன்ற மாவட்டங்கள் முறையே ரூபாய் 15,997, ரூபாய் 16,163 மற்றும் ரூபாய் 16,255 வறுமை கோடுகளுடன் குறைந்த தரவரிசையில் உள்ளன. அதிகாரப்பூர்வ வறுமை கோடு என்பது உணவு, தங்குமிடம் மற்றும் சுகாதார பராமரிப்பு போன்ற அத்தியாவசிய வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்ட ஒரு தனிநபர் அல்லது குடும்பத்திற்கு தேவையான குறைந்தபட்ச வருமானத்தை குறிக்கின்றது. 8 கோரிக்கைகளை முன்வைத்து இன்று 6 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக மின்சார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. தமது பிரச்சினைகள் குறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்திய போதிலும் இதுவரை அதற்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று அந்த தொழிற்சங்கங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதன்படி இன்று நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை நாடு தழுவிய ரீதியில் அடையாள வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படும் என்று இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்பவியலாளர் சங்கத்தின் தலைவர் கோஷல அபேசிங்க தெரிவித்துள்ளார். தமது கோரிக்கைகள் தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சருடன் இன்று நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையின் முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என்று சுங்க தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் கருப்பு பட்டிகளை அணிந்து கடமைகளை முன்னெடுக்கும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளதாக சுங்க அதிகாரிகள் சங்கத்தின் உபதலைவர் கீதாஞ்சன் மடபாத தெரிவித்துள்ளார். சுன்னாகம் நகர பகுதியில் பெண்ணொருவரின் தங்கச்சங்கிலியை பறித்த ராணுவ முகாமில் பணியாற்றும் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று காலை சுன்னாகம் நகர பகுதியில் வீதியில் கடந்து சென்ற பெண்ணொருவரின் தங்கச்சங்கிலி ராணுவ முகாமில் பணியாற்றும் நபரொருவரால் பறித்துச் செல்லப்பட்டது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் உடனடியாக சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அதன் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட துரித விசாரணைகளை அடுத்து மயிலிட்டி ராணுவ முகாமில் கடமையாற்றும் குறித்த சந்தேக நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சுன்னாகம் போலீஸ் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரியாக நிதர்சன் பதவியேற்ற பின்னர் அந்த பகுதியில் இடம்பெறும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான கைது நடவடிக்கைகள் தீவிரமாக
முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. ரணில் இந்திய தூதுவர் திடீர் சந்திப்பு. 2025 சர்வதேச அளவில் படுகொலை செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான செய்தியாளர்கள். இடியுடன் கூடிய பலத்த மழை. விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக யாழில் சனியன்று மாபெரும் போராட்டம். புலிகளை அழித்தவரை அரசு வேட்டையாடுவதா? சுரேஷ் சாலே கைதுக்கு உதய கம்மன்பில கடும் எதிர்ப்பு. இலங்கையில் அதிகரித்துள்ள வறுமை கோடு. வெளியானது அறிக்கை. பணி பகிஷ்கரிப்பில் குதிக்கும் மின்சார மற்றும் சுங்க தொழிற்சங்கங்கள். சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட ராணுவ சிப்பாய் கைது. இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.